ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 12 லக்னங்களுக்கான பதிவுல இந்த வரிசையில நம்ம கன்னி லக்னத்திற்கான பதிவை பார்க்க போறோம். மார்ச் 9ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்களுக்கான பலன். கன்னியா லக்னத்திற்கு லக்னத்துல இப்ப கேது இருக்காரு, 5ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு, 6ஆம் வீட்டுல சுக்கிரன், சூரியன், சனி எல்லாம் இருக்காங்க, 7ஆம் வீட்டுல புதன், ராகு இருக்காங்க, 8ல குரு. இப்படி கிரக நிலை. சனிக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி இது மார்ச் 9ஆம் தேதி சதய நட்சத்திரம், அதாவது காலையில 7:54 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம். இந்த சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நம்மளுக்கு 7ஆம் வீட்டுல இருக்காரு. ராகு என்ற நட்சத்திராதிபதி புதனும் அதே 7ஆம் வீட்டுல இருக்காங்க. அப்ப தகவல் தொடர்பு, கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஸு, கஸ்டமர்ஸு, நம்முடைய எதிரிகளை எதிர்கொள்ளல், இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு தயாராகணும். இப்போ ஒரு புது கஸ்டமரே வர்றாரு, அவர் கூட ஒரு டஃப்பான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த 7ஆம் வீடு இப்படி வேலை செய்யும். அதனால ராகு நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம்தான். அந்த நட்சத்திரத்துல நமக்கு நன்மைகள் நடக்கும். அதே ராகுனுடைய சதய நட்சத்திரத்துலதான் சனி பகவான் இருக்காங்க. இப்ப சனியும் சந்திரனும் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டுல அவரும் ஒரு நற்பலனை கொடுக்குறாரு. சனியும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற வகையில் அவர் மேன்மைகளை கொடுக்குறாரு. மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 8ல் இருக்காரு. அதனால கொஞ்சம் சுதாரணமா பார்த்துக்கணும், பகைகள் ஏற்படாம பார்த்துக்கணும். உறவுகள்ல தேவையில்லாத டென்ஷன்களை வளர்க்கறது, பேச்சுவார்த்தைகளை வரக்கூடிய வம்பு வழக்குகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஹெல்த்து, ஃபுட்டு எடுத்துக்கிறதுல, ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மார்ச் 11ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இந்த நாள் அன்னைக்கு வேலை சிறப்பாக இருக்கும், பணவரவு சிறப்பாக இருக்கும், தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். உறவுகளுக்கு தான் கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதனால வேலை சார்ந்த விஷயம், அனைத்து தொழில், அனைத்து ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும், கன்னியா லக்ன நண்பர்களுக்கு இன்றைய நாளை பயன்படுத்தி வருமானத்துக்கு, வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடலாம். அடுத்த நாள் மார்ச் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம். சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. புதனும் 7ஆம் வீட்டிலே இருக்கார். புதன் சனி நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கும் வேலைக்கு சிறப்பா இருக்கும், பணவரவு நன்றா இருக்கும். அனைத்து விதமான வியாபாரங்கள், வணிகங்கள், ஒரு வேலையில பொறுப்படுத்தி செய்யறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது செவ்வாய்க்கிழமை இரவு 8:24க்கு முடிவடைகிறது. அது முடிவடைஞ்ச உடனே அஸ்வினி நட்சத்திரங்கிறது மேசராசியில சந்திரன் மாறிடுவார். அப்ப நமக்கு 8ஆம் இடம் தான் மேசராசி. சந்திரன் 7ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:24 வரைக்கும் சந்திரன் 8ல இருக்கார். அப்ப இந்த 8ஆம் இடம் என்பது நமக்கு கொஞ்சம் வலி, வேதனை, கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா கேதுவுமே நம்மளுக்கு இப்ப லக்னத்துல சந்திரன் நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அதனால கேதுவும் சந்திரனும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இல்லை, 1ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிற அந்த தொடர்புல இருக்கிறாங்கிறதுனாலதான் கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஏற்படுத்துறது, அப்செட் ஆகுறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்திக்கிறது, நாமளே தாழ்த்திக்கிறது, ஒரு நெகட்டிவான திங்கிங்கில் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வருங்கிறதுனால அதுக்கு சம்மந்தப்பட்ட சூழல்களை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும். மார்ச் 13ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:24 மணிக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது. பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்காரு. ஏற்கனவே 8ஆம் வீட்டில் குரு பரணி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. குருவும் சந்திரனும் சேர்க்கை பலனை தர்றாங்க. எதிர்பாராத சில வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில பணவரவு, லோன்கள் கிடைக்கும். அந்த வகையில நன்மைகள் பெருகும். எதிர்பாராத சில வழக்குகள்ல வெற்றி, பந்தயத்துல வெற்றி, இது மாதிரியும் நடக்கும். வேலையிலையும் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும்.
அதனால இந்த பரணி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை மார்ச் 14ஆம் தேதி மாலை 4:55க்கு பரணி முடிந்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் மார்ச் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி 8 மணிக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் நிறைவாகிறது. அப்ப ரிஷபராசியில சந்திரன் வந்துடுறாரு 9ஆம் இடத்துல. அது சூரியனுடைய நட்சத்திரம் தான் கார்த்திகை. அப்ப இந்த சூரியன் பங்குனி 1 அந்த அன்னைக்கு பிறக்கிறதுனால நேரா எதுக்கு போயிடுறாரு? மீனத்துக்கு போயிடுறாரு, 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப குருவனுடைய நட்சத்திரத்துல இங்க இருக்காரு. அதனால நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு ஒப்பந்தம் போடுறது, ஒருத்தர் சந்திக்கிறது, கான்ட்ராக்டு, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அனைத்து விதமான தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே நல்லா இருக்கு. ஓரளவுக்கு சூரியன் நம்மளுக்கு ஒரு சிந்தனையில, செயல்பாட்டுல நமக்கு ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமா நம்ம நினைச்சுக்கணும். சூரியன் இல்லைன்னா நம்மளுடைய சுயபலம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த வகையில சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நமக்கு நல்லதுதான் நடக்கும். பட் என்ன அப்படின்னா, சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது ஆதிபத்திய ரீதியில அவர் விரையாதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. இதே நேரத்துல சூரியன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும். சூரியன் நட்சத்திர ரீதியாக பலன், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அவர் சூரியன் எந்த நட்சத்திரத்துல போறாரு அப்படிங்க பார்க்கும்போது, பூரட்டாதி நட்சத்திரத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல போறதுனால, குரு 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தொழிலுக்கு நல்லா இருக்கு, உறவுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. எப்பெல்லாம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது தொடர்புக்கு வருதோ அப்பெல்லாம் குழந்தைகள் வழி, கணவன் மனைவி வழி, பேரண்ட்ஸ் வழி, ஏதோ ஒரு வகையில உறவுகள் வகையில சஞ்சலங்கள் தேவையில்லாம, ஒண்ணுமே இல்லாது ஆனா பெரிய பிரச்சனை ஆச்சு சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் பண்ணி போச்சு, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடம் என்பது உறவை நல்ல உறவை கெட்ட உறவாக நமக்கு மாற்றி கொடுக்கிறது. கணவன் மனைவி என்பது 1ஆம் இடம் 7ஆம் இடம். அந்த கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். 2ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதும் 1ஆம் இடம் 7ஆம் இடமும் கண்டினியூஸா தொடர்புல இருந்தா அன்றாடம் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா கணவன் மனைவி, அதனுடைய அமைப்பு. அப்ப 8 தொடர்பு இருக்கிறதுனால இது பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நன்மையான நாள் தான். உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இல்லைங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த நாளை நீங்கள் கடந்து செல்லுங்கள். அப்ப ஒருவருடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்துல நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி உபநட்சத்திர கான்செப்டை எடுக்கணும். 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அதன்படி இந்த மாதிரி நட்சத்திர நாட்கள்ல எப்படி நமக்கு பலன் தருதுங்கிறதெல்லாம் டேலி பண்ணி நாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சாதகத்தை பாதகத்தை திசாபுத்தி கோச்சாரம் தருகிறதா என்று பார்ப்பதுதான் இந்த முறை என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.